விஸ்வநாத் சன் அஃபிஷியல் டீசர் தான் வெளியாக இருக்குது. நம்ம சூர்யா சார் இது வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. சஞ்சய் விஸ்வநாத் இது வரைக்கும் எத்தனையோ பிஸ்டல் காம்படிஷன்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு. ஆனா இப்போ வேற 20ல இருக்கிற ஃபிட்னஸ் இருக்காது. அழகா இருக்காரு. அப்படியே கூலான லுக்ல பயங்கரமா இருக்காரு. ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ், லாவிஷ் லைஃப் ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணும். நாம தான் பெரிய ஆள் ஆடுற ஒவ்வொரு தடவையும் ஆண்டவன் இப்படிதான் நம்மளை விட பெரிய ஆள் இருக்காங்கிறத காட்டுவான். எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எனக்கு ப்ராப்ளம். என்னடா எங்க இருந்துடா இவளை புடிச்சிட்டு வந்த? லவ்வா? ரொம்ப ஒட்டாத, அப்புறம் கஷ்டமா இருக்கும். 20 வயசு சின்னவா? எனக்கு ப்ராப்ளம் இல்ல. நீ ஒரு சொடுக்கு போட்டு நம்ம வயசு பசங்க நீ நான் வந்து விழ போறாங்க. வேணும்னா இன்னும் 4 சொடுக்கு போடுறேன். நீ விழ போதும். இந்த ஸ்கூல் தாங்க பயங்கரமா இருந்தது. செம்மையா இருக்கு. ரொம்ப டீசர் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. டைரக்ஷன் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், வெங்கி அட்லூரி. எனக்கு வந்து இந்த டீசரை பார்க்கும்போது தெலுங்கு படம், நான் ஒரு சில மகேஷ் பாபு சார் படம், அல்லு அர்ஜுன் சார் படங்கள்லாம் பார்த்தா ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும் பார்த்தீங்களா, ஃபேமிலி சப்ஜெக்ட் மூவி. அந்த மாதிரி எனக்கு இந்த சூர்யா சாரோடைய மூவி பார்க்கும்போது ரொம்ப அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. வாத்தி, லக்கி பாஸ்கர் இந்த மாதிரி படங்களை டைரக்ட் பண்ணவர். அதில் எல்லாமே அவருடைய அந்த தரமான குவாலிட்டியான ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா விஷுவலேஷன் வந்து அவ்வளோ அழகாக காட்டுவார். இதுலையுமே எனக்கு விஷுவலேஷன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக கலராக இருக்குது. ஏன்னா வாத்தி படத்துலேயே அவர் காட்டுற விதமே ரொம்ப அவ்வளோ அழகாக செம்மையாக காட்டியிருப்பார். அதே மாதிரி லக்கி பாஸ்கர்லேயும் அந்த லைட்டிங் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கேமரா ஒர்க்கு, லைட்டிங், காட்டுற விதம், விஷுவலேஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சீனுமே ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும் நம்ம சூர்யா சாரை காட்டுற விதமே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகும்போது நம்ம சூர்யா சார் ரோலக்ஸ் மாதிரியான ஒரு கேரக்டரில் பார்த்துட்டு குழந்தையோடு இருக்கும்போது ஏதோ ஒன்று இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நான் வந்து பாடி கார்டு அந்த மாதிரி கான்செப்டில் படம் இருக்கும், அப்படி நகரன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது தோணுச்சு. பட் இப்போ வந்து பார்த்தா அவர் வந்து கேம் சார்ந்த ஒரு பிளேயர் மாதிரி இருக்கார். அப்புறம் வந்து ஏஜ் டிஃப்ரெண்ட் லவ் மாதிரி காட்டியிருக்காங்க டீசரில். நல்லாயிருக்கு. டீசர் வைஸ் நல்லாயிருக்கு, மியூசிக் வைஸ் நல்லாயிருக்கு. எனக்கு சூர்யா சாரோடைய அந்த கண்ணு காட்டின விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் வந்து கீழே தாடி வந்து கொஞ்சம் அங்கங்கே ஒயிட் ஹேரோட தாடி காட்டின விதம் ரொம்ப அழகாக இருக்குது, நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் பாருங்களேன், டீசர் ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.